வணக்கம். சென்னை ஆன்லைன் 24/7 நியூஸ். முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ரயிலுக்கு முன்பதிவு இல்லை. சென்னைக்கு டிக்கெட் விலை ரூ. 280. சீனியர் சிட்டிசன் என்றால் ரூ. 155. ரயில் பயணத்தை மட்டுமே விரும்பும் தென் மாவட்ட சொந்தங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாகர்கோவிலில் இருந்து தினமும் சென்னை தாம்பரம்க்கு அந்தோத்யா விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், மற்ற ரயில்களில் 2 அல்லது 3 பெட்டிகள் மட்டுமே பொது பெட்டியாக இருக்கும். ஆனால் அந்தோத்யா ரயிலில் 23 பெட்டிகளும் நவீன வசதிகளுடன் பொது பெட்டியாக இயக்கப்படுகிறது. இந்த ரயிலுக்கு முன்பதிவு இல்லை. நாகர்கோவிலில் மாலையில் 3:50க்கு புறப்படும் இந்த ரயில் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், விழுப்புரம் மார்க்கமாக மறுநாள் காலை 7 மணிக்கு சென்னை தாம்பரம் சென்றடைகிறது. பேருந்தில் ரூ. 1000 செலவழிக்க விருப்பமில்லாதவர்கள் மற்றும் வயசானவர்கள், குழந்தைகள் என ரயில் பயணத்தை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளவும். ரவுடிகளை கட்டுப்படுத்த புதிய ஆபரேஷன். சென்னை காவல் ஆணையர் பேட்டி. சென்னையில் ரவுடிகளை கட்டுப்படுத்த புதிய ஆபரேஷன் ஒன்றை தொடங்கியுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உள்ள ரவுடிகளை 2 வகைகளாக பிரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஏரியா வாரியாக அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு எந்தவிதமான ரவுடிகள் உள்ளனர் என்பதை பொறுத்து அவர்களுக்குள் பிரச்சனை செய்து கொள்பவர்கள், அதேபோல் பொதுமக்களிடம் பிரச்சனை செய்பவர்கள் என ரவுடிகளை 2 வகைகளாக பிரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். திருநெல்வேலியில் தவறுதலாக ப்ளீச்சிங் பவுடரை விழுங்கிய சிறுமி சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில், சிகிச்சை முடியும் வரை அவரது குடும்பத்துடன் தங்கி சிகிச்சை பெற தனக்கு ஒதுக்கப்பட்ட அரசு பங்களாவை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கினார். அவருக்கு எங்கள் சென்னை ஆன்லைன் நியூஸ் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 55%க்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு. கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் வேட்பு மனுவில் ரூபாய் 2.51 கோடி சொத்து இருந்ததாக தெரிவித்த நிலையில், கடந்த தேர்தலில் சொத்து மதிப்பு ரூபாய் 8.62 கோடியாக உயர்ந்துள்ளது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மூலம் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் செயல்படும் சரவணா ஸ்டோர் நகைக்கடை மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண் மருத்துவர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் மாம்பலம் போலீஸ் வழக்கு பதிவு செய்தது. ஐயப்பந்தாங்கலை சேர்ந்த பெண் மருத்துவர் கடந்த 2015இல் வாங்கிய 3 சவரன் வளையல் கருத்துவிட்டதாக கூறப்படுகிறது. 2016இல் வாங்கிய 3 சவரன் தங்க சங்கிலியும் சமீபத்தில் உடைந்துள்ளது. செயினில் வெள்ளி கம்பு இருந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. கொரோனா நிவாரணத் தொகை, மளிகைப் பொருட்களை இதுவரை பெறாதோர் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ளலாம். புதிய குடும்ப அட்டைதாரர்களும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மதுரை சிந்தாமணி பகுதியில் தனியார் ரைஸ் மில்லில் 12,000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். இது குறித்து அவனியாபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு ரூ. 102.49, டீசல் லிட்டருக்கு ரூ. 94.39க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில், பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம், பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலையை தினமும் நிர்ணயம் செய்கின்றன. 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு பின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது அவற்றின் விலையை உயர்த்தி வருகின்றன. சென்னையில் நேற்று பெட்ரோல் லிட்டர் ரூ. 102.49, டீசல் லிட்டர் ரூ. 94.39க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 9வது நாளாக பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் ஏதுமின்றி அதே விலையில் நீடிக்கிறது. மத்திய அரசு அளித்த தடுப்பூசிகளை விட 5.88 லட்சம் டோஸ் அதிகம் செலுத்தி நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். ஒரு குப்பிக்கு 10 டோஸ் என்ற கணக்கு இருப்பினும், ஒவ்வொரு குப்பியிலும் சற்று கூடுதலாகவே தடுப்பூசி மருந்து இருக்கும். இதை மிக சரியாக திட்டமிட்டு செலுத்தும் போது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் நபர்களுக்கு செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் தினம் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை அமைப்பு பிரிவின் மாநில தலைவர் மகாத்மா ஸ்ரீனிவாசன் தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது.
சென்னையிலிருந்து கன்னியாகுமரியை நோக்கி நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணம் மூலம் மத்திய அரசுக்கு வைத்துள்ள பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் செங்கல்பட்டு, திண்டிவனம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வழியாக 900 மைல் பயணத்தை 11 நாட்களில் வந்த சைக்கிள் பயண குழுவினர் நேற்று இரவு கன்னியாகுமரி வந்தடைந்தனர். இந்தியாவின் தென்கோடி கன்னியாகுமரி ராஜீவ்காந்தி சிலையின் முன் குமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன், கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் தாமஸ், கிருஷ்ணபிள்ளை, அகஸ்தீஸ்வரம் வட்டார தலைவர் முருகேசன், தமிழக காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீனிவாசன், ஆஸ்கஸ் ஃப்ரெடி, சபிதா, லாரன்ஸ் மற்றும் சைக்கிள் பயண குழுவின் தலைவர் அனைவரும் மாநில மனித உரிமை அமைப்பின் தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் சைக்கிள் பயண குழுவினருக்கு நாங்குநேரி சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் ரூபினி மனோகர் நினைவு பரிசு வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார். பெட்ரோல், டீசல், எரிவாயு கட்டணத்தை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த பயணக்குழுவினர் தலைவர் மகாத்மா ஸ்ரீனிவாசனுக்கு குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசாக பெரும் தலைவர் காமராஜர் வாழ்க்கை பயணம் என்ற புத்தகத்துடன் விவேகானந்தர் சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். இது எல்லாருக்கான பிரச்சனை, காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனை கிடையாது, மக்கள் பிரச்சனைன்றதை எல்லாரும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் பிரச்சனை. 102 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டு நீங்கள் அலையிறதுக்கு 40 ரூபாய்க்கு போட்டோம்னா மாதத்தில் 3ல் 1 பங்கு தான் செலவாகும், 2 பங்கு மிச்சமாகும். ஒரு 8000 ரூபா 10,000 ரூபா வருமானத்தில் உள்ள ஒருத்தனுடைய வருமானத்தில் 2000 ரூபா சம்பளம் ஏற்றினா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த 2000 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுங்க பெட்ரோல், டீசல், கேஸில் அவன் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவான். இந்த மோடி அரசுக்கு அது தெரியல. நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்குறது என்னென்னா பெட்ரோல், டீசல், கேஸ் இது அரசியலாக நான் நினைக்கவில்லை, ஒரு மனிதாபமானத்தோடு கேட்குறோம். தயவு செய்து ஜிஎஸ்டிலே கொண்டு வந்து, நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டீங்க, அதுலேயே இதையும் கொண்டு வந்துருங்கன்னு தான் கேட்குறோம். மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மகளிர் கட்டமின்றி பயணித்தல் தொடர்பாக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வெளியிட்டது போக்குவரத்து துறை. பேருந்தில் பெண் பயணிகளிடம் உபசரிப்பு, அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சிவந்த நிறத்தில் காட்சியளித்த முழு நிலா, வியந்து ரசித்து படம் எடுத்த பார்வையாளர்கள். சீனாவில் 1000 ஆண்டுகளில் இல்லாத அளவு கொட்டி தீர்த்த பெருமழை, தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள். சீனாவில் வரலாறு காணாத அளவு மழை, 1000 வருட காலத்தில் இல்லாத ஒரு மழை. விமானங்களும், ஹெலிகாப்டர்களும், லாரிகளும், பஸ்களும், கார்களும் இழுத்துச் செல்லப்படும் கொடுமையான காட்சி. உலகையே அழிக்க நினைத்த சீனாவுக்கு இறைவன் கொடுத்த தண்டனையோ இது? டோக்கியோ ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்துவும் இஸ்ரேல் வீராங்கனை செனியா பெர்லிகர்போவா ஆகியோர் இன்று காலை மோதினர். இதில் PV சிந்து அதிரடியாக ஆடி 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.